கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் வேலு உள்ளிட்ட கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற தோழமை அமைப்புகளின் தோழர்கள் அனைவருக்கும், இங்கே பேரணியிலும் காலை நடைபெற்ற பெரியாருக்கான வீர வணக்க நிகழ்விலும் இந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச இருக்கின்ற தலைப்பு பெரியாரும் சமூக நீதியும். பெரியாரும் சமூக நீதியும் என்கின்ற தலைப்பு பெரியார் பேசிய, பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் முன்னெடுத்த அரசியலில் சமூக நீதியும் ஒன்று. பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்கின்ற தன்மையில் இன்றளவும் பெரியாரின் இயக்கங்களாலும் பொதுவான ஒரு மேம்போக்கான ஒரு கருத்தாக பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கிறது. அது இல்லை. பெரியார் ஒரு அரசியல்வாதி. பெரியார் இந்த இந்திய சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வு, சாதியால் மதத்தால் இருக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வை, படிநிலையை ஒழிப்பதற்காக, அப்படி இந்த படிநிலையை, மானுட சமத்துவத்தை மறுக்கப்பட்ட, சமத்துவம் இல்லாமல் இருக்கின்ற இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும், சாதி ஒழிந்த மதமற்ற ஒரு சமூகம் மலர வேண்டும் என்பது ஒரு அரசியல். அப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுத்தவர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அன்றைக்கு பெரியாரின் பெருந்தொண்டர்கள் பணியாற்றினார்கள். பெரியார் இந்திய விடுதலையை எதிர்த்தார். ஏன் இந்திய விடுதலையை எதிர்த்தார் என்றால், காலம் காலமாக இங்கே இந்திய சமூகத்தில் பார்ப்பனிய பண்பாட்டிற்கு அடிமைப்பட்ட சமூகமாக இந்திய சமூகம் இன்று வரையும் இருக்கிறது. உலக அளவில் வெள்ளையர் கருப்பர், ஆளப்படுபவர் ஆள்பவர், இது ரெண்டு தான் இருக்கும். ஆனால் இந்திய சமூகத்தில் இதை ரெண்டை கடந்து சாதிகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சாதிகளின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இப்போ தோழர் பேசினார் இல்லையா, சுப்ரீம் அப்படின்னு பார்ப்பனர்கள் இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கும் பார்ப்பனர்கள் தான் உயர்ந்த பதவிகளில் மட்டுமல்ல, தான் கடவுளுக்கு அடுத்த நிலையில், அதாவது பார்ப்பனர்களை தவிர்த்து நீங்கள் சாமியை அணுகணும்னா கூட, ஒரு சூத்திர சமூகத்தை, பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், பட்டியல் சமூக மக்களாக இருக்கட்டும், நீங்கள் கோயிலுக்கு போகணும்னா பார்ப்பனரை கடந்து நீங்கள் சாமியை வழிபட முடியாது. அப்போ நீங்கள் கடவுளை வழிபடுவதற்கும் கடவுளை அணுகுவதற்கும் கூட பார்ப்பனர்கள் மூலமாக தான் நீ அணுக முடியும். அனைத்து வகையிலும் பார்ப்பனியமயமாக்கப்பட்ட சமூகமா இருக்குது. எதற்கெடுத்தாலும் பார்ப்பனரான்னு இப்ப தமிழ் தேசியம்னு பேசுறவங்க கூட பேசுறாங்க. பார்ப்பனர்கள் தமிழர்கள்னு சொல்றாங்க. சரி, பார்ப்பனர்கள் தமிழர்கள். எந்த பார்ப்பனர் எந்த கோயிலில் தமிழில் வழிபாடு பண்ணலாம் சொல்றாங்க? எந்த பார்ப்பன அமைப்பு தமிழுக்காக போராடுகிறது, மொழி கொள்கைக்காக போராடுகிறது? இல்லை. அப்ப இந்த நாம் இப்பொழுது பார்க்கின்ற சமூக அமைப்பு, இளைஞர்களுக்கு கூட இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்பை பார்க்கும்போது பெரியாரினுடைய தேவையையும் அம்பேத்கரின் தேவையையும் ரொம்ப தேவை இருக்கிறதா என்கின்ற தன்மையில் சிந்திப்பாங்க. நம்ம பெரியாரை அணுகணும்னா குறைந்தது 100 ஆண்டுக்கு முன்பு இந்த சமூக அமைப்பு எப்படி இருந்ததுன்னு நாம படிச்சா மட்டும்தான் பெரியாரையே புரிந்து கொள்ள முடியும், அம்பேத்கரையே புரிந்து கொள்ள முடியும்.
100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதற்கு முன்பும் 200 ஆண்டுகளுக்கு முன்பும் காலம் காலமாகவும் இங்கே சேரியும் ஊரும் தனித்தனியாக இன்று வரை கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கும் சேரி தனியா இருக்குது, ஊரு தனியா இருக்குது. வாணியம்பாடியிலேயே தீண்டாமை சுவர் இருக்குது. கோணாமேட்டில் விஎஸ்கே காலனிக்கு பக்கத்தில் போட்டிருக்கின்ற பிளாட்டு, அந்த இடம் நீண்ட காலமா விற்கல. பெரிய சுவர் எழுப்பின பிறகு 3 ஆள் உயரத்துக்கு மேல சுவர் இருக்குது. அதற்கு பிறகுதான் அங்க இவ்வளவு பெரிய வீடுகளும் அந்த மனையும் விற்கப்பட்டது. ஏன்? இந்த பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கும் பார்ப்பனியத்தின் மீது இவர்கள் அடிமைப்பட்டு கொண்டு பார்ப்பனிய பண்பாட்டை வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கடைபிடிக்கப்படுகின்ற அந்த காரணத்தினால் தனக்கு கீழ் ஒரு சாதி இருக்கிறது, இருக்கணும்னு விரும்புறாங்க. சூத்திரர்களுக்குள்ளவே, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளவே அனைவரும் சமமாக மதிக்கப்படுகிறார்களா? இல்லை. முதலியாரும் செட்டியாரும் வன்னியரை சமமா மதிக்கிறது இல்லை. முதலியாரும் செட்டியாரும் வன்னியரும் ஒரு நாவிதரை சமமா மதிக்கிறது இல்லை, வண்ணார சமமா மதிக்கிறது இல்லை. இன்னைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்குள்ளவே பெண் எடுப்பதில் சிக்கல் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்றால், இந்த காலம் காலமாக இங்கே தீண்டப்படாதவர்களாக, பார்க்க தகுதியற்றவர்களாக வைக்கப்பட்டிருந்த, அதாவது தொட்டா மட்டும் தீட்டு இல்லை, பார்த்தாலே தீட்டு, இப்படி உலகத்தில் வேறு எங்குமே இல்லை. நீங்கள் இந்து மதத்தை மட்டுமே விமர்சனம் செய்கிறீர்கள், ஏன் இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் விமர்சனம் செய்வதில்லை என்று பெரியாரிய இயக்கங்கள் மீது, பெரியாரின் தொண்டர்கள் மீது இந்துத்துவவாதிகள் பேசுகிறார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னென்றால், இந்து மதம் மட்டும்தான் மதத்தின் அடிப்படையால் மதமே கற்பிக்கிறது, இங்கு மனிதருக்குள் சமம் இல்லைன்னு. கிறிஸ்தவமோ இஸ்லாமோ அப்படி சொல்லலை. குரான்லயோ பைபிள்லயோ மானுட சமத்துவத்தை மறுக்கின்ற கருத்துக்கள் இல்லை. பிறகு அப்புறம் அவங்களுக்கு கடவுள் இருக்குதா இல்லையாங்கிற செய்தியெல்லாம் அப்புறம். இங்கு மட்டும்தான் மத கோட்பாடே சொல்லுது. அதைத்தான் நாம் சனாதன கொள்கைன்னு சொல்றோம். சனாதன கொள்கை என்பது நிலைத்தது என்று சொல்றாங்க. எது நிலைத்தது? காலம் காலமாக சாதி நிலைத்து இருக்கும். காலம் காலமாக சாதியின் பெயரால் இங்கே நடக்கின்ற ஏற்றத்தாழ்வு இங்கே நிலைத்து இருக்கும். இதை காக்கணும். இதன் மீது கல் எறிந்தவர் காலம் காலமாக பெரியாருக்கு முன்பே பல பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக முன்னெடுத்தவர் பெரியார். அந்த தன்மையில் தான் நாம் பெரியாரின்கான சமூக நீதி பார்வையை பார்க்கணும். சாதிய ஏற்றத்தாழ்விலும் தீண்டத்தகாதவர்களும் பிற்போக்கு சமூகத்தின் இந்த மண்டி கிடக்கின்ற இந்த பிற்போக்கு எண்ணத்தை உடைப்பதற்காக பெரியார் தன்னுடைய இளமை காலம் முதலே அவர் இந்த சிந்தனைக்கு வந்துடுறாரு. அதாவது பெரியார் பெரிய செல்வந்தர். ஏறக்குறைய இன்னைக்கு நாம கணக்கிட்டா ஒரு ஊர்லயே பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர் பண்ணையாராக இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு பெரிய செல்வந்தர். பெரியாரின் குடும்பம் இந்து மதத்தை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவருக்கு இப்படி சமூகத்தின் மீதான பார்வை, இங்கே இந்த ஏற்றத்தாழ்வை, சாதிய கொடுமையை பார்க்கும்போது அவருக்காகவே இந்த சிந்தனையை தோன்றுகிறது. 1919 அவர் காங்கிரஸில் இருந்த காலத்திலேயே சமூக நீதியை பற்றிய பார்வைக்கிறார். காங்கிரஸிலே அதற்கு காங்கிரஸில் அவர் இருக்கும் போதே அவர் முன்வைத்தது என்னன்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை முன்வைக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் போதே. ஆனால் இதை காங்கிரஸ் முழுமையாக மறுக்குது. அவர் காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருந்த போது காங்கிரஸ் கட்சியிலே அப்பொழுது பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதிகம். ஆனால் அவர் சமூக நீதியை
கோட்பாட்டை முன்வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி மறுக்கிறது. பிறகு 1926 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார். பெரியார் தன் வரலாறை எழுதும் போது, தமிழ்நாட்டிற்கு நான் செல்லும் போதெல்லாம் என்னை பார்ப்பனர்கள் அவர்களுடைய வீட்டு திண்ணையிலே அமர வைத்து அனுப்பிவிடுவாங்க. காந்தி சொன்னது. காந்தி இந்திய நாட்டின் மகாத்மான்னு சொல்றோம், இந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர்னு சொல்றோம். அவருக்கே அந்த நிலை என்ன? காந்தி பார்ப்பனர் அல்ல. அவரையே தமிழ்நாட்டிற்கு வந்த போது கூட வந்தால் பார்ப்பனர்கள் திண்ணையிலே உட்கார வச்சு பேசி அனுப்பிடுவாங்க. பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கின பிறகுதான் பார்ப்பனர்கள் என்னையும் என் மனைவியும் சமையல் அறை வரை அழைத்து சென்றார்கள் காந்தி பதிவு செய்திருக்கிறார். அப்போ பார்ப்பனியம் என்பது நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும், நீ எவ்வளவு தியாகியானா இரு, அவர்களுக்கு அது அல்ல அடைவீடு. நீ என்ன சமூகம், என்ன சாதி என்பதுதான் அடைவீடு. அதே போல் பழைய சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்பு ஒரு பார்ப்பனர் ஒரு தெருவில் வருகிறார் என்றால் சூத்திர சமூகத்தை சார்ந்தவரோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரோ, அதாவது கூப்பிட்டா கேட்கக்கூடாது, அவ்வளவு தொலைவுக்கு அவர் மறைஞ்சு போயிடணும். இதெல்லாம் நாம பேசும்போது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு புதுசா இருக்கும். ஆனால் இப்படி நிலவிய அந்த சமூக அமைப்பில் இருந்துதான் பெரியாரை நாம் காண வேண்டும். அந்த அமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் பெரியாரின் தேவை ஏன் இருந்தது, இன்னைக்கு அது எந்த வடிவில் மாறி இருக்கிறது. இன்னைக்கு அதே நிலை நீடிக்குதானா? இல்ல, கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஆனா சாதி ஒழிந்ததா? இல்லையே. பெரியார் தான் இறுதி சொற்பொழிவுல கூட இந்த மக்களை நான் சூத்திர சாதியாக விட்டு விட்டு செல்கிறேனே என்று வருத்தப்பட்டு செத்தார். அதுக்கு என்ன பொருள்? சட்டப்படி சாதி இன்னும் காக்கப்படுது. ஆயிரத்தி 1946 வரைக்குமே ஒரு சாதியை மீறி இன்னொரு சாதியினர் கலப்பு மனம் புரியவே முடியாது. 46 வரைக்கும் சட்டப்படி இல்லை. அப்படி புரிந்தால் தண்டனை. அப்ப இந்த சமூக அமைப்பு அப்படி இருந்தது. இன்று அதையெல்லாம் மீறி குறைந்தபட்ச ஒரு அரசியல் வடிவம் மாறி இருக்கிறது. சமத்துவம்னு பேசுறோம், சாதி ஒழியணும்னு பேசுறோம், கடவுள் இல்லைன்னு பேசுறோம், மதம் வேண்டாம்னு பேசுறோம், கடவுளால் இந்த மக்களுக்கு என்ன பயன் என்று பேசுறோம். ஆனால் பெரியாரின் முதன்மையான நோக்கம் என்பது கடவுள் ஒழிப்பு என்பது ஒண்ணு. கடவுள், அதாவது பெரியாரின் கோட்பாடுகளில் அரசியலில் ஒண்ணு. ஏன்னா இந்த சமூகம் சாதியா இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? ஏற்றத்தாழ்வு சமூகமா இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? சாதி. சாதி எது பாதுகாக்குது? மதம். மதம் எதை பாதுகாக்குது? கடவுள். அப்போ இந்த நிலையை அவர் மறுக்கிற போதுதான் கடவுளையும் மறுக்கிறார். அறிவியல் பூர்வமான சிந்தனையும் அவருக்கு இருந்திருந்தாலும் இந்த தன்மையில் தான் அவர் கடவுளை மறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, பெரியாரை நாம் சமூக நீதியின் அடிப்படையில் சமூக மாற்றத்தின் இன்னைக்கு தேவை எப்படி இருக்கிறது அப்படின்னா, முன்பு இருந்தது நேரடியான சாதிய தீண்டாமை, இப்போ அது வேறு வகையில் மாறி இருக்கிறது. இன்னைக்கும் பட்டியல் சமூக ஒரு ஆண் சாதி இந்து பிற்படுத்தப்பட்ட சமூக ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் கொலை செய்கின்ற அளவிற்கு இன்னும் அந்த சாதி வெறி இருக்குது. கீழடியில நமக்கு கிடைத்த ஆய்வுப்படி அங்க எந்த வகையான மத அடையாளமோ சாதிய அடையாளமோ இல்லை. பழங்கால தமிழர்கள் அவரவர் விரும்பிய துணையை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்படிதான் நடந்தது. ஆனால் இது நில உடைமை சமூகம்னு ஒன்று வந்த பிறகுதான் சொத்து வைத்திருக்கின்ற ஒரு சூழல் வரும்போதுதான் இங்கே சாதிய கட்டமைப்பும் மேலோங்கி நிற்குது. ஆண் பெண் சமத்துவம் இல்லாத நிலையம் இருக்குது. தன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும் என்கின்ற நிலையம் இருக்குது. அப்ப நாம் இந்த பெரியாரின் பிறந்த நாளில் நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்பது, இன்னைக்கு இந்தியாவை ஆளுகின்ற RSS அமைப்பாக, துணை அமைப்பாக இருக்கின்ற
பிஜேபி இந்தியாவை கட்டமைக்கின்ற தன்மை என்பது ரொம்ப மோசமான நிலையில் கட்டமைக்கிறது. முன்பு நாம் காங்கிரஸ் தான் அந்த மோசமான வேலையை செய்தது. ஆனால் அவர்கள் மறைமுகமாக பார்ப்பனிய பண்பாட்டை, பார்ப்பன RSS வேலையை மறைமுகமாக செய்தார்கள். இவர்கள் நேரடியாக